விசுவாவசு வருடம் பங்குனி 2 திங்கட்கிழமை. தேய்பிறை துவாதசி திதி காலை 8:56 மணி வரை. அதன்பின் திரையோதசி திதி. திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை 5:13 மணி வரை. அதன்பின் அவிட்டம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மாலை 5:35 மணி வரை மிதுனம். அதன்பின் கடகம். பொது முகூர்த்த நாள் பிரதோஷம். சூரிய உதயம் காலை 6:24 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் அதிகாலை 4:14 மணி. அஸ்தமனம் மாலை 4:15 மணி. மேஷராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த பணம் வரும். பணிபுரியும் இடத்தில் வேலை வலு ஏற்படும். திறமை மதிக்கப்படும். உழைப்போருக்கு வருமானம் அதிகரிக்கும். துணிச்சலாக செயல்படுவீர். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர். ரிஷபராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். இழுபறியான வேலை முடியும். பெரிய மனிதர் ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்ட வேலை நடக்கும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். நினைத்தது நடக்கும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உறவினர்கள் உங்கள் உதவி கேட்டு வருவர். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வியாபாரம் முன்னேற்றமடையும். மிதுன ராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று மாலை வரை வெளியூர் பயணத்தை தள்ளி வைப்பது நல்லது. வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும். மறைமுக தொல்லையால் மனக்குழப்பமடையும். சந்திராஷ்டமம் தொடர்வதால் அலைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும். மனம் சோர்வடையும். கடகராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர். மனக்குழப்பம் நீங்கும். பாக்கிய சனியால் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர். நண்பர்கள் ஒத்துழைப்பால் இழுபறி வேலை நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். ஆரோக்கியம் சீராகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எளிதாக நிறைவேறும். சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர். எதிர்பார்ப்புடன் செய்த வேலையில் ஆதாயம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் செல்வாக்கு உயரும் நாள். பிரச்சனை விலகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உறவினருடன் ஏற்பட்ட பகை விலகும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடியும். நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். மனதில் ஏற்பட்ட பயம் போகும். துலாம் ராசி அன்பர்களே, வேலைபளு அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டாலும் முடிவு இழுபறியாகும். பண நெருக்கடியால் சங்கடத்திற்கு ஆளாவீர். உடல்நிலையில் சங்கடம் தோன்றும். திட்டமிட்டிருந்த வேலையை ஒத்திவைப்பீர். வெளியூர் பயணத்தில் கவனம் தேவை. உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வர். அலைச்சல் அதிகரிக்கும். மனம் சோர்வடையும். விருச்சிக ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர். முயற்சி வெற்றியாகும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். செயல்களில் ஏற்பட்ட தடை நீங்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். போட்டியாக இருந்தவர் விலகுவர். உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும். திறமை மதிக்கப்படும். மற்றவரால் முடிக்க முடியாததை செய்வீர். தனுசு ராசி அன்பர்களே, லாபமான நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர். செயல் வெற்றியாகும். வருமானம் உயரும். மகர ராசி அன்பர்களே,
சங்கடம் நீங்கும் நாள். மனக்குழப்பம் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனை தெரியாமல் போகும். நேற்றைய பிரச்சனை முடியும். செல்வாக்கு உயரும். திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் லாபம் காண்பீர். பணிபுரியும் இடத்தில் வேலையில் கவனம் அவசியம். வியாபாரத்தில் சில பிரச்சனை தோன்றும். அலைச்சல் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, குழப்பமான நாள். உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர். கவனம் சிதறும். வரவை விட செலவு அதிகரிக்கும். எடுக்கும் வேலையில் குழப்பம் தோன்றும். புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர். உங்கள் வார்த்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர். மீனராசி அன்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். நேற்று எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். நினைப்பது நடக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்.